வணக்கம் குழந்தைகளா. இப்போ நாம பார்க்க போறது வகுப்பு 1 தமிழ் பாடம் 2ல் உள்ள நானும் வருவேன் அப்படிங்கிற ஒரு கதையத்தான் நாம பார்க்க போறோம். கதை கேட்கலாம் வாங்க. இந்த கதையில யார் யார் வரான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த கதையில ஒரு அம்மா கரடியும் அங்க பக்கத்துல ஒன்று அடம் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, ஒரு குட்டி கரடியும் தான் இந்த கதையில வரப்போறாங்க. கதையை பார்க்கலாமா? நானும் வருவேன். இப்படி சொல்லாத குழந்தைகள் யாராச்சும் இருக்காங்களா சொல்லுங்க குட்டீஸ். அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, கடைக்கு போறேன்னு சொன்னதும் நானும் வருவேன் இப்படி சொல்ற குழந்தைகள் தான் ஜாஸ்தி இல்லையா? இங்க பாருங்க, நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு அம்மா கரடி சொல்லியாச்சு. உடனே அந்த குட்டி கரடி என்ன பண்ணுது? நானும் வருகிறேன் அம்மா அப்படின்னு சொல்லியாச்சா. சரி அப்படின்னு அம்மா கரடி குட்டி கரடிய கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. வெளியில கடைக்கு போறதுக்கு பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன் அப்படின்னு குட்டி கரடி ஆரம்பிச்சிருச்சு. சரி சின்னு, வரிசையில் நில். இப்போ அந்த குட்டி கரடி பேரு நம்ம கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? குட்டி கரடி பேரு சின்னு. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க? பயணச்சீட்டுனா டிக்கெட். நம்ம பஸ்லையோ ட்ரெயின்லையோ எதுலையோ வெளியே போகிறதுக்கு நாம் டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும் இல்லையா? அதை வாங்கிறதுக்கு நாம் வரிசையில் தான் நின்று வாங்கணும். அப்போது இதில் உள்ள கருத்து, வரிசையில் நின்று பயணச்சீட்டை வாங்க வேண்டும். அடுத்ததா வரிசையில் தான் நின்று டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு அம்மா சொன்னோடனே சின்னு என்ன சொல்கிறாரு? வரிசையில் தான் நிற்க வேண்டுமா அம்மா அப்படின்னு கேட்குறான். அதற்கு ஆமாம் செல்லம், அப்பொழுதுதான் இடித்து கொள்ளாமல் விரைவாக செல்ல முடியும். வரிசையில் எதற்காண்டி நிற்கிறோம்? நாம் இடிச்சிட்டு போய் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் வரிசையில் நின்று நாம் டிக்கெட் வாங்குகிறோம். அடுத்து வண்டி நின்ற பின் இறங்கலாம். சரி அம்மா, வண்டியில் போயிட்டுருக்கும் போதே இறங்கக்கூடாது. வண்டி நல்லா நின்னதுக்கப்புறம் தான் நாம் வண்டியை விட்டு இறங்கணும். அப்போது இங்கே சொல்லியிருக்க கருத்து, வண்டி நின்ற பின் இறங்கவும். அம்மா எனக்கு பழம் வேண்டும். இப்போ வண்டியிலேருந்து இறங்கியாச்சா, இப்போ சின்னுவுக்கு பழம் வேணுமா? பழக்கடை எங்கே இருக்குது? நாம் நிற்கிற இடத்துக்கு எதிர்புறத்தில் இருக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும்? வாங்கலாம். இருபுறமும் பார்த்த பின் சாலையை கடக்க வேண்டும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. குடுகுடுன்னு ஓடிடக்கூடாது. 2 பக்கமும் பார்த்துட்டு எந்த வண்டியும் வரல அப்படின்னா மட்டும்தான் நாம் சாலையை கடக்க வேண்டும். பழம் வாங்கியாச்சா, இப்போவே சாப்பிடுவேன் அப்படின்னு சின்னு சொல்கிறான். கடையிலேருந்து வாங்கின பொருளை உடனே சாப்பிடலாமா? அதை நன்றாக கழுவி விட்டு சாப்பிடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போது இதில் உள்ள 2 கருத்து என்ன? சாலையை கடக்கும் முன் இருபுறமும் கவனி. பழங்களை கழுவிதான் சாப்பிட வேண்டும். சரிங்களா குழந்தைகளா? பழம் சாப்பிட்டாச்சா, இப்போ அதோட தொலி ஏதாவது இருக்கும் இல்லையா? அப்போது குப்பையை குப்பை தொட்டியில் போடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்ட பொருளை அங்கே போடக்கூடாது. வீட்லேயோ ரோட்லேயோ குப்பை தொட்டியில் தான் கண்டிப்பாக போடணும். அதோ அங்கே இருக்கிறது, போட்டு விடுகிறேன். இந்த சமத்து சின்ன என்ன பண்ணுறான்? அம்மா பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசாமல், அதோ குப்பை தொட்டி இருக்குது, நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அம்மா நீங்கள் இப்போ என்ன சொல்லுவீங்கன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சின்னு கேட்குறான். இந்த படத்தை பாருங்களேன். இப்போ சின்னு இதில் என்ன பண்ணுறான்? ரோட்டில் இருக்க பூக்களை பறிக்க போகிறான்னு நினைக்கிறேன். உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சின்னுவுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியுமா? அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு சின்னுவுக்கு தெரியுமா? ஒருவேளை என்ன சொல்லியிருப்பாங்க? பூக்களை பறிக்கக்கூடாதுடா செல்லம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்கலாம். இதை பற்றி நீங்கள் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி பேசுங்க. சரி குழந்தைகளா, இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோன்னு பார்க்கலாமா?
அம்மா கூடயோ அப்பா கூடயோ நாம் வெளியே போகும்போது நிறையா நிறையா நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம்.